பேருரை ஆற்றுவதற்காக நாம் அனைவராலும் அன்புடன் எதிர்பார்க்கப்படும் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவர்களை வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பில் பேருரை ஆற்றுவதற்கு மகிழ்வோடும் அன்போடும் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றி சில வரிகள். நீதியின் இலக்கணமே, நீதிபதியின் இலக்கணமே, பதவி காலம் முடிந்தால் என்ன, பதவி காலம் முடிந்தால் என்ன, உங்கள் பணி ஓய்வுதான் பதவியின் முற்றுப்புள்ளி அல்ல. தேச வழிகாட்டியாக, சட்ட வழிகாட்டியாக, எங்கள் சுகுமார் ஐயாவின் தோளோடு தோள் நிற்கும் தோழனாக இன்னொரு ஜென்மமும் தொடரும் உங்கள் சட்ட பயணம். உங்களோடு பின்தொடர நாங்கள் ரெடி, எங்களோட முன் தொடர நீங்கள் ரெடியா? காலை முதல் நீங்கள் இங்கே ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸாக இருக்கிறீர்கள். ஆனால் சுகுமாரன் ஐயா நம்மளை அப்படியே கேப்டிவாக இருந்தால் கூட நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோக்ராம்ஸாக கொடுத்து நம்மளை டைட்டாக வச்சுருந்தார். ஒரு கொஞ்சம் கூட தோய்வு இல்லாத. முதற்கண் அவருக்கு நம் அனைவரும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் அவருக்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு தனி மனிதன் கும்பகோணம் என்கின்ற ஊரிலே நின்று கொண்டு இந்த லா டேவை கடந்த 30 ஆண்டுகளாக தன் சொந்த செலவிலே இதை செய்து பொதுமக்களிடம் இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்ற முயற்சிக்கு நான் தலை வணங்குகின்றேன். அவர் பாதங்களில் என் சிரத்தை தாழ்த்தி அவரை வணங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஜெயக்குமாரும் முரளியும் இந்த நாடக போட்ட டைரக்டரும் பல கேள்விகளை இங்கே எழுப்பியிருக்கிறார்கள். ஜெயக்குமார் டைரக்டா எழுப்பினாரு. நாடகம் போட்ட கலைஞர்கள் நாடகத்தின் மூலமாக என்னை சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு முன்பு உங்களுக்கு சற்று சரித்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த அரசியல் சாசன சட்டத்தை பற்றி. இந்த அரசியல் சாசன சட்டம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். 1909 இருந்தே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு தனியா சுதந்திரம் கொடுத்துருங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இருந்த இந்தியா என்பது அன்னைக்கு இருந்த இந்தியா பார்த்தீங்கன்னா, அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பர்மா வரை நமக்கு இந்தியா இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த பக்கம் ஃபுல்லா பர்மா, சிங்கப்பூர் மட்டும் உள்ள இந்தியா தான் அன்னைக்கு இருந்த ஒரு இந்தியா. அப்பொழுது பிரதானமாக 2 அரசியல் கட்சிகள் இருந்தன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று முஸ்லிம் லீக். முஸ்லிம் லீக்கள் சொன்னார்கள் 1909 என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நியூமெரிக்கல் மைனாரிட்டி இந்துக்களை பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த இதிலே கம்மியாக இருக்கிறோம், எங்களுக்கு தனியான ஒரு எலக்டரேட் கொடுத்துருங்க. அதாவது இந்த கான்ஸ்டியூன்சிலாம் எங்க முஸ்லிம்ஸ் நிற்பாங்க, முஸ்லிம்ஸுக்கு தனி எலக்டரேட் கொடுத்துருங்க. ஏன்னா இங்க இந்துஸ் இருக்கக்கூடிய இடத்துல எங்களால் ஜெயிச்சு வர முடியாது அப்படின்னு முஸ்லிம் சொன்னதுனால வெள்ளக்காரன் என்ன பண்ணினா அவங்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துறான். எலக்டரேட்னா ஒரு கான்ஸ்டியூன்சியில அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அந்த மெஜாரிட்டி கான்ஸ்டியூன்சியில அவங்க மட்டும்தான் நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை 1909 அதை பண்ணிட்டாங்க. 1909 இந்த விஷயம் பண்ணும்பொழுது 1927 சைமன் கமிஷன் வருது. என்ன நடக்குதுன்னா, முதல் உலக வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 போது இந்திய தலைவர்கள் சொல்கிறார்கள், வாருக்கு நாங்க உதவி பண்றோம், அதாவது போருக்கு நாங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவி செய்கின்றோம். ஆனால் போர் முடிந்த பிறகு எங்களுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுக்கணும், இண்டிபெண்டன்ட் இந்தியாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்தியன் ஆர்மி தான் பிரிட்டிஷ் ஆர்மியில ஒரு பெரிய கண்டிஞ்சன்ட். அதாவது நம்ம இந்திய சோல்ஜர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் பிரிட்டனை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டினுடைய இருக்கக்கூடிய பிரஜைகளை வைத்துக் கொண்டு அவர்களால் ஆர்மி நடத்த முடியாது. பஞ்சாபிஸ், ஆப்கான்ஸ், காஷ்மீரி, பாகிஸ்தான்ன்றது பலூச்சிஸ்தான், புரியுதுங்களா? சிந்துன்றது அந்த ஏரியா. இங்க இருக்கக்கூடிய இடங்களை தான் எங்களுக்கு வேணும்ன்றது ஜின்னா ரொம்ப தெளிவா அதுல எந்த விதத்துல மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவங்க செப்பரேட் எலக்டரேட் அதை கேட்கறாங்க. காங்கிரஸ் செப்பரேட் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த சண்டை மூண்டுகிட்டே வரும்பொழுது 1938 உங்களுக்கு லாகூர் காங்கிரஸ் கமிட்டி நடக்குது. ஜவஹர்லால் நேரு தலைமையில நடக்கின்ற அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல தான் முதல் முறையா ஜவஹர்லால் நேரு டிக்ளேர் என்ன பண்றாருன்னா, அந்த காங்கிரஸ் என்ன பண்ணா 26 ஜனவரி 1930 இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிடும்
26th January 1930 இந்தியா ஃப்ரீடம் கண்ட்ரின்றத இவங்க அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த 26th January அதனால தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தை கூட 26th January 1950 கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா இந்த 26th January காங்கிரஸ்காரங்களுக்கு காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, மௌலானா ஆசாத், பட்டேல் இவங்க அத்தனை பேருக்கும் இந்த 26th January என்பது இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிடணும், எங்களுக்கும் ஒரு ஆட்சி வந்துடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 2 nation தியரி, அதாவது 2 பாகிஸ்தான் ஒரு தனி நாடு, இந்தியா ஒரு தனி நாடுக்கு அவங்களுக்கு ஒப்புதலே கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வார் வருது. செகண்ட் வேர்ல்டு வார்ல வரும்பொழுது 1942 மகாத்மா காந்தி என்ன பண்றாரு, வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு போராட்டத்தை ஏற்கிறார். போராட்டத்தை இருக்கும்போது அந்த ராஜாஜி என்ற ஒரே மனிதன் தான் காந்திஜி கிட்ட சொல்றாரு, காந்திஜி இந்த நேரத்தில் இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை கொண்டு வராதீங்க, கொண்டு வந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே ஹிட்லர் ஒரு பெரிய சர்வாதிகாரி, அவனை தோக்கடிக்க வேண்டும், அவன் ஜூஸ் எல்லாம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஜூஸை அவன் கொண்டுகிட்டு இருக்கிறான் ஜெர்மனியில. அவனது ஜெர்மனை நீங்க நம்பாதீங்க, எனிடே இங்கிலீஷ் பீப்புளை நம்பலாம், ஜெர்மன்ஸை நம்பாதீங்க, ஆனா இந்த நேரத்தில் வார்ல சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அதனாலேயே காங்கிரஸை விட்டு வெளியே வரா ராஜாஜி. ஆனா காங்கிரஸ் என்ன பண்றாங்க, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க. வெள்ளக்காரன் என்ன பண்றான், எல்லா காங்கிரஸ் லீடர்ஸையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். அப்போ ஜின்னா என்ன பண்றாரு, முஸ்லிம் லீக் வில் சப்போர்ட் தி வார் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் சொல்லி ஜின்னா ஓப்பனாக டிக்ளேர் பண்றாரு, முஸ்லீம் லீக் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ 1945 வார் நின்றுடுது. 1945 ஜெர்மனி சரண்டர் ஆயிடுது. May 8, 1945 வார் நின்று ஜெர்மனி சரண்டர் ஆயிடுது. ஜெர்மனி சரண்டர் ஆன உடனே இங்கிலாந்துல கிளெமெண்ட் அட்லின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு. அந்த கிளெமெண்ட் அட்லி அவருடைய எதிர்ப்பு வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இந்த வாரை ஜெயிச்சிருப்பாரு. ஆனா அந்த எலெக்ஷன்ல, இங்கிலாந்துல நடந்த எலெக்ஷன்ல மகாத்மா காந்தி என்ன பண்ணுவாரு, லேபர் பார்ட்டிக்கு போய் கேம்பெயின் பண்ணுவாரு. இங்கிருந்து அங்க போய் ஓட்டு சேகரிப்பாரு. யாருக்காக, கிளெமெண்ட் அட்லிக்கு. கிளெமெண்ட் அட்லி ஜெயிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலனிஸ் எல்லாத்துக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றோம், இந்த காலனிஸே வேண்டாம், எங்களுக்கு இந்த கலோனியல் ஆட்சியே எனக்கு போதும், எங்களுக்கு இந்த சோறு இவ்வளோ நாள் நாங்கள் வச்சுன்னு போதும், கடன் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு கிளெமெண்ட் அட்லி சொல்றாரு. அப்போ ஜின்னா என்ன சொல்றாரு, வார்ல நாங்க உங்களுக்கு உதவி பண்ணணும், நீங்க என்ன சொன்னீங்க, முடிஞ்சதுன்னா எங்களுக்கு பாகிஸ்தான் நீங்க கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு ஜின்னானுடைய ஒரு கன்டென்ஷன். ஆனா மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், எல்லா துறையும் இல்லை, பாகிஸ்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே அந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டு அங்க இஸ்லாமிய ஆட்சி வந்துடுச்சுன்னா தேனும் பாலும் ஓடாது என்பது மகாத்மா காந்திக்கும் தெரியும், நேருக்கும் தெரியும், அன்னைக்கு இருந்த பட்டேலுக்கு தெரியும், மௌலானா ஆசாதுக்கு தெரியும், அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும் அது. ஆனா சின்ன ஒத்த காலில் சொல்றாரு, எங்களுக்கு பாகிஸ்தான் போனோம், நாங்க வார்ல சப்போர்ட் பண்ணோம், காங்கிரஸ் வாருக்கு சப்போர்ட் பண்ணல, எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கிளெமெண்ட் அட்லி என்ன பண்றாரு, கேபினெட் மிஷன் ஒருத்தர் அனுப்புறாரு. சர் ஸ்டாஃபோர்ட் கிட்ஸ் தலைமையில ஒரு கேபினெட் மிஷன் ஒன்று வருது. 1946 கேபினெட் மிஷன் வருது. கேபினெட் மிஷன் என்ன தெரியுமா சொல்லுது, சரி நாங்க பவரை கொடுத்துட்டு போறோம், பவரை கொடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரெடி பண்ணுங்க, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரெடி பண்ணி இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுங்க, அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிட்ட நாங்க அன்னைக்கு எலெக்ட் பண்ண இதுங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து விட்டு இங்கிலாண்டை விட்டு நாங்கள் இந்தியா விட்டு நாங்கள் போறோம். ஏன்னா கிளெமெண்ட் அட்லி அங்கிருந்து ப்ரெஷர், சீக்கிரமா இந்தியா காலி பண்ணிட்டு வாங்க, இந்தியா பிரச்சனைக்கு இது பண்ணாதீங்க அப்படின்னு கிளெமெண்ட் அட்லிக்கு பயங்கர ப்ரெஷர் இந்தியா விட்டுட்டு வரதுக்கு. வெள்ளைக்காரன் ஒன்று பண்ணிருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், எப்பா நாங்கள் இன்னேருந்து கிளம்புறோம், எந்த கப்பலில் வந்தோமோ அந்த கப்பலில் நாங்கள் அப்படியே கிளம்பி போயிடுறோம், நீங்களாச்சும் உங்கள் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி அவன் கிளம்பி இருக்கலாம். ஆனால் அவன் அப்படி பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான்னா, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போகிறோம். இதே வெள்ளைக்காரன் என்ன பண்ணாங்க, மிடில் ஈஸ்ட்ல அப்படியே காலி பண்ணிக்கிட்டே வந்த போது ஜூஸ் இப்போ இஸ்ரேல் ஒரு இடத்த போய் உட்காந்துட்டு இன்னைக்கு அந்த இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப்ல இன்னைக்கு மட்டும் அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. வெள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, நான் விட்டுட்டு போகும்போது ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிட்ட கொடுத்துட்டு போறோம்னு சொல்றான். அப்ப கூட முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்க, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருக்கலாம் தான் அவங்களுக்கு இன்விடேஷன். பட் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஸ்டேஜ் மேல டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஜின்னா டிக்ளேர் பண்ணிடுறாரு. இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே ரயட்ஸ் நடந்துருது, எல்லா இடங்களையும் ரயட்ஸ், இந்து முஸ்லிம் ரயட்ஸ் பயங்கரமா நடக்குது. பயங்கரமா நடக்கும்போது என்ன ஆயிடுது, நம்மளால சரி பாகிஸ்தானை கன்சீட் பண்ணிடலான்னு சொல்லி பாகிஸ்தான் மவுண்ட் பேட்டன் என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா, 15th of August 14th 2 நாடுகள் ஏற்படும். ஒன்று பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு, இந்தியான்னு ஒரு நாடு ஏற்படும். ஆனால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பொறுத்த மட்டும் 1946 இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆயிடுச்சு.
இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க கேட்டீங்கன்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னா, அந்தந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, பாம்பே பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, கல்கட்டா பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலிருந்து ஜெயிச்சு வந்தவங்களெல்லாம், முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு வச்சு இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்றதுக்கு 1946 நம்ம ரெடி ஆயிடுறோம். இது எதனால? கேபினெட் மிஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க எப்போ கான்ஸ்டியூஷன் ரெடி பண்றீங்களோ அப்பதான் பவர் கொடுப்போம் உங்ககிட்டன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், 1946 கேபினெட் மிஷன்ல நேரு தலைமையிலான ஒரு பிரைம் மினிஸ்டர், அப்போ ஹோம் மினிஸ்டர் வந்து பட்டேல், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முஸ்லீம் லீக். இந்த ப்ராப்ளம் ஒரு முத்தி போன உடனே என்ன ஆயிடுது, இனிமே 2 பேர் சர்வே ஆக முடியாது, பாகிஸ்தானை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. யாரு, நம்ம மவுண்ட் பேட்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில என்ன பெரிய தகராறுனா, அம்பேத்கர் வந்து டாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்கா ஏரியா இருக்கு பாருங்க, அங்கிருந்து ஜெயிச்சு வர்றாரு அம்பேத்கர். அப்போ பிரிக்கும் போது என்ன ஆயிடுது, டாக்கா வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுது. ஸோ அம்பேத்கருடைய சீட்டு வேக்கண்ட் ஆயிடுது, அவரால் அங்கேருந்து வர முடியாது. ஸோ அம்பேத்கர் என்ன பண்ணுவாங்க, பாம்பேல ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில கொண்டுட்டு வருவாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில கொண்டு வந்துட்டு முஸ்லீம் லீக் காரங்களாம் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி விட்டு போய் நாங்க போய் ஒரு தனியான ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க பாகிஸ்தான் ஒரு தனி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அவங்க ரெடி பண்றாங்க. நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இங்க ரெடி பண்றோம். இங்க ரெடி ஏன்னா நம்ம இத்தனை பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ த கொஸ்டின் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் வாழற முஸ்லிம்ஸு, ஆந்திராவில் வாழற முஸ்லிம்ஸு, இவங்கெல்லாம் எங்க போவாங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் என்னத்தமா தெளிவா சொல்லுது, அவர்கள் எல்லாம் பார்ட் ஆஃப் இந்தியா. யார் யாருக்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க மட்டும் பாகிஸ்தானுக்கு போங்க, மற்றவங்களுக்கெல்லாம் மைனாரிட்டி ரைட்ஸ்ன்னு உங்களுக்கு கொடுத்து உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த அஷூரன்ஸின் அடிப்படையில் இந்த இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த செக்யூரிட்டி கொடுத்து நம்ம என்ன டிக்ளேர் பண்றோம்னா, இந்தியா வில் நாட் பிகம் எ ஹிந்து ஸ்டேட். ஹிந்து ஸ்டேட் ஆகாது இந்தியா. இந்தியா வில் பி அன் இந்தியன் ஸ்டேட். அந்த இந்தியன் ஸ்டேட்ல எல்லா ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும், அத்தனை பேர் நீங்க இருக்கலாம்ன்றத ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஆனா என்ன ஆயிடுது, பஞ்சாப் உடையுது, இந்த பக்கம் பெங்கால் உடையுது. பெங்கால 2 உடைப்பாங்க, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் உடைப்பாங்க. பஞ்சாப் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் உடைப்பாங்க. பாகிஸ்தான் ஊர்னு உருவாகுது. நடுவில் காஷ்மீர். ஒரு இந்தியன் மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க, இது பாகிஸ்தான் பச்சை கலரு, அந்த பக்கம் பங்களாதேஷ், நடுவில் காஷ்மீர் எல்லாம் வருது. இதுதான் அன்னைக்கு அவங்க கேட்டு போன இந்தியன் மேப். ஸோ நம்ம இது என்ன ஒரு பெரிய ட்ராஜடி நம்ம சொல்றோம்னா, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பார்ட்டிஷன்னால வேர்ல்டில் எங்கேயுமே நடக்காத ஒரு சமாச்சாரம் இங்கே நடந்தது. மில்லியன்ஸ், லட்சக்கணக்கான மக்கள் பாகிஸ்தான்ல இருந்து இங்கே வரவும் இங்கிருந்து அங்கே போகவும் இடம் பெற்றார்கள். அதாவது இங்கிருந்து அங்கே போனாங்க. இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் வேர்ல்டுல எங்கேயுமே நடக்கலை. மற்ற இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காசாலேருந்து சண்டே ஆயிடுச்சுன்னா ஈஜிப்டுக்குள்ள போவாங்க, யுக்ரைன் சண்டே ஆயிடுச்சுன்னா பக்கத்து போலாண்டுக்குள்ள போவாங்க, பக்கத்து அந்த கண்ட்ரிஸ்குள்ள ரெஃப்யூஜிஸ் போவாங்க. ஸ்ரீலங்காவில் தஞ்சை ஆன உடனே தமிழ் ரெஃப்யூஜிஸ் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அப்படிதான் ரெஃப்யூஜிஸ் போவாங்களே தவிர, முதல் முறையா இங்கிருந்து கோடிக்கணக்கான மக்கள் அங்க போறது, அங்கிருந்து கோடிக்கணக்கான மக்கள் இங்க வருது. எந்த ஒரு ஹிஸ்டரியிலும் இது நடந்ததே கிடையாது. இந்த 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 நாட்டில் அது நடந்தது. அந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவில் இந்த இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உட்காந்து வேலை பார்த்தது. வேலை பார்க்கும் பொழுது என்ன கொஸ்டின்னா, இந்த கான்ஸ்டியூஷனை யாரை டிராஃப்ட் பண்றது, யாராவது ஒருத்தர் எழுதணும் இல்லை, இந்தியனுக்கு அரசியல் எழுதணும் இல்லை, யாரை எழுதுறதுன்னு உடனே என்ன பண்றாங்க, B.N. ராவ் அப்படின்னு ஒரு ICS ஆஃபீஸர். அவரை பத்தி பாதி பேருக்குமே தெரியாது. அம்பேத்கர் மட்டும் சொல்லியிருப்பாரு, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, தி ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் மிஸ்டர் B.N. ராவ் அப்படின்னு இருப்பாரு. அம்பேத்கருடைய ஒரு பெருமை அதுதான். அவர் ஒரு IAS ஆஃபீஸர், அதாவது இன்னைக்கு இருக்கும் IAS ஆஃபீஸர், ஒரு ICS ஆஃபீஸர். அவர் தான் என்ன பண்றாரு, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஃப்ரேம் ஒர்க் போடுறாரு. ஃப்ரேம் ஒர்க் போட்டு அவர் அவ்வளோ பிரில்லியன்ட், இஸ் சோ பிரில்லியன்ட் தட் அவரை என்ன பண்ணுவாங்க, அட்வைசர் டு தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா போடுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, கப்பல்ல எல்லா நாடுகளுக்கும் போவாரு. அமெரிக்காவுக்கு போவார், இங்கிலாந்துக்கு போவார், இங்கிலாந்து ஜட்ஜஸ்ட மீட் பண்ணுவார், அமெரிக்கன் ஜட்ஜஸை மீட் பண்ணுவார். எல்லாரையும் மீட் பண்ணி பெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஃப்ரம் தேர் எடுத்துக்கிட்டு இங்க போடுவாரு. சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அட்வைசர் அவரு. யாரை வச்சு கான்ஸ்டியூஷன் எழுதணும்ல,
எழுதலாம்னு பார்க்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு சொல்லுவார், ஐவர் ஜெனிங்ஸை கூப்பிடலாம், ஐவர் ஜெனிங்ஸ் பெரிய ஜூரிஸ்ட், அவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. மகாத்மா காந்தி சொல்லுவார், ஐவர் ஜெனிங்ஸ் எல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊர்ல டாக்டர் அம்பேத்கர் இருக்காரு, இவரை விட உங்களுக்கு பெட்டர் ஜூரிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க, இவரை டக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிராஃப்டிங் கமிட்டி போடுங்கன்னு சொல்லி ஒரு டிராஃப்டிங் கமிட்டின்னு போட்டு BN ராவ் அட்வைசர், அம்பேத்கர் சேர்மன், அல்லாடி கிருஷ்ணசாமியர், கோபால்சாமி ஐயங்கார், இவங்க எல்லாம் அதுல மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் உட்காந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியை எழுதுறாங்க, கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனை எப்போ எழுதுறாங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து இங்க வராங்க, இவ்வளவு சமாச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி 2 வருடம் 11 மாதம் 17 நாள் 2 years 11 months and 17 days இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி ஒவ்வொரு ஷரத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒவ்வொரு சார் டிஸ்கஸ் பண்ணி தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வில் நாட் பி a theocratic state, இந்தியா வில் பி a state, இட்ஸ் அப்சல்யூட்லி செக்யூலர் ஸ்டேட். இங்க மத ரீதியாக எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்காது, ஜாதி ரீதியாக. அதாவது அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் ஆர்டிகல் 15, இது அன்டச்சபிலிட்டின்னு ஒன்று இருந்தது இந்தியாவில். அந்த அன்டச்சபிலிட்டியை அழிக்க வேண்டும் சொல்லி டாக்டர் அம்பேத்கர் பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா இல்லை. அதை அழிப்பதற்கு ஆர்டிகல் 15, ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், நம்ம ஜெயக்குமார் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், இந்த கான்ஸ்டிடியூஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுற கான்ஸ்டிடியூஷன் என்ன ஆகும்னு வருத்தப்பட்டமா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். கரெக்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலேயே கடைசியில, அதாவது 28th நவம்பர் 29th நவம்பர் நம்ம லாடே கொண்டாடுறோம். 28th நவம்பர் 1949 அம்பேத்கர் ஒரு அனார்கி, கிராமர் ஆஃப் அனார்கி, கிராமர் ஆஃப் அனார்கின்னு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த ஸ்பீச்சை போன முறையை நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், நீ படிக்கணும்னு சொன்னேன். அதுல ரொம்ப அழகா சொல்வாரு, however good a constitution is, it can turn out to be bad if the people who are called upon to work out it are bad people. However bad a constitution is, it can turn out to be good if the people who work on it are good people. இது என்ன தமிழ்ல சொன்னார்னா, எவ்வளோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு கெட்ட கான்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதில் வேலை செய்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இது வெற்றி பெற்றுவிடும். எவ்வளவு நல்ல கான்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அதை பயன்படுத்துபவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் அது கெட்டு போய்விடும். அதனால அதை ஹேண்டில் பண்ற நெருப்பை வைத்துக்கொண்டு தீபத்தை ஏற்றலாம், ஒருத்தர் வீட்டை கூட கொளுத்தலாம், ரெண்டுமே கொளுத்தலாம். அதுக்காக நெருப்பு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி ஒரு எழுதப்பட்ட ஒரு வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா. அந்த ஒரு எண்ணத்தை இந்த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்தது. இந்த கான்ஸ்டிடியூஷன் தயார் செய்தவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனுடைய ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டி எனக்கு பெயர் தெரியாத இன்னைக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி இந்தியன். உங்களுக்கு பெயரே வேண்டாம், இந்த ஜாதி பிராமண ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஐடென்டிட்டி குப்ப ஐடென்டிட்டி, இந்தியன் ஒரு ஐடென்டிட்டி பாருங்க. அதுதான் உங்களுக்கு அது இந்தியன் ஐடென்டிட்டி கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது, ஜாதி கொடுக்குது, கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. அதனால இந்த கான்ஸ்டிடியூஷனை கும்பிட வேண்டும். இந்த 29th Law Day நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டும். அதனுடைய தத்துவம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு தான் சுகுமாரன் சார் 30 வருஷமா இதை அந்த கும்பகோணத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், முரளிக்கு இருக்கக்கூடிய பயம் என்றால், இந்த மக்கள் we the people ரொம்ப கரப்ட் ஆயிட்டோம். ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, 2 பேருக்கு ஒன்று சொல்கின்றேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணி 1950 26 ஜனவரி வந்தது. 26 ஜனவரி என்பது ஏன் வந்தது? லாகூர் இதில் ஜவஹர்லால் நேரு 26 ஜனவரி அவங்க மைண்ட்ல, எல்லாரும் மைண்ட்ல 26 ஜனவரி விடுதலை கிடைக்கணும்னு போன பதிலாக என்ன பண்ணாங்க, 15வது ஆகஸ்ட் மாதம் மவுண்ட் பேட்டன் விடுதலை சொல்லிட்டு, ஏன்னா அவர் அர்ஜென்ட்டாக போகிற அவசரத்தில் 15 ஆகஸ்ட் சொல்லிட்டாரு. ஸோ 15th ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆனதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா 26 ஜனவரியை ரிப்பப்ளிக் டேன்னு மாற்றினாங்க, வச்சுக்கிட்டாங்க. ஒன்று நீங்க கவனிக்கணும் நண்பர்களே, எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்ம கூடயே பிரிஞ்சு போன பாகிஸ்தான், நம்ம கூடயே பிரிஞ்சு போனது ஸ்ரீலங்கா. இவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லாம் 5 வருஷம் தாங்கல. 5வது வருஷமே அவங்க கான்ஸ்டிடியூஷன் சின்ன பின்னமா போய் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பங்களாதேஷ் தனியா பிரிஞ்சு போச்சு. எந்த பஞ்சாபி முஸ்லிம்ஸ் நாங்க வேறன்னு சொல்லும் போது பெங்காலி முஸ்லிம்ஸ் நாங்க வேறன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பஞ்சாபி முஸ்லிம்ஸ், பெங்காலி முஸ்லிம்ஸ், தமிழ் முஸ்லிம், கன்னட முஸ்லிம், ஆந்திரா முஸ்லிம், எல்லா முஸ்லிம் ஒன்னா தான் இருக்கும். நம்ம
இதுதான் இந்த கான்ஸ்டியூஷனோட அச்சீவ்மெண்ட். இந்த கான்ஸ்டியூஷன் அச்சீவ்மெண்டே இதுதான். பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷன் அச்சீவ் பண்ண முடியல சார். 2 நாடா போயிட்டாங்க, 2 நாடா சின்னாபின்னம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல வந்து முனீருக்கு அதிகம், முனீர் என்பது அவங்களுடைய பாகிஸ்தானுடைய ஆர்மி தலைவர், அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவங்களுடைய பார்லிமெண்ட்ல. நீங்க பயந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் த்ரெட் வந்திருக்கு. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அலகாபாத் நீதிமன்றத்தினால் பிரைமரியில் எலெக்ஷன் செல்லாது என்று சொல்லி தீர்ப்பளித்தவுடன் அவர் எமர்ஜென்சி ஒன்று டிக்ளேர் பண்ணார். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன்ல 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்தாரு. ஆனா இதே இந்திய மக்கள் 1977 இந்திரா காந்தி அவர் மகன் சஞ்சய் காந்தி அந்த கூட்டத்தை அப்படியே தோக்கடிச்சு ஜனதாவை ஜெயிக்க வச்சது இந்த மக்கள். இதே ஜனதாக்காரங்க சரியா நடந்துக்கலன்னு 80ல திருப்பி அந்த அம்மா ஜெயிக்க வச்சாங்க. ஆகையால இந்த இந்திய மக்களை தயவு செய்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்க இப்படி தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பொதுக்கூட்டத்துக்கு போவாங்க, அந்த ஆக்டர் போய் பார்ப்பாங்க, அந்த ஆக்ட்ரஸ் போய் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டு போடும்போது கரெக்டா ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு கூட நம்மளால லைன்ல நின்று நம்ம ஓட்டு போடுறோம். ஏதாவது ஒரு அரசியல் கட்சியாவதும் தோத்த உடனே நான் செக்ரட்டேரியை விட்டு வெளியே போக மாட்டேன்னு ஜெயலலிதா உட்காரல, கருணாநிதி உட்காரல, இந்த வெறும் மோடி இவர் உட்காரல, மன்மோகன் சிங் உட்காரல, இந்திரா காந்தி உட்காரல. ஆனா ட்ரம்ப் வந்து தோத்த பிறகு ஐஷாட்டியம் பண்ணி நான் போறமாட்டேன்னு என்ன கரெக்டா பண்ணிட்டு இருந்தான் ட்ரம்ப். இந்த அரசியல்வாதிகள்லாம் அட்லீஸ்ட் ஜெயிச்ச உடனே தோத்தவன் வெளியில வந்தான், ஜெயிச்ச உள்ள போனான். இந்த மக்கள் லைன்ல நின்று ஓட்டு போடுறாங்க. ஆகையால இந்த மக்களை வந்து நீங்க தயவு செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். இவர்கள்லாம் வந்து முட்டாள்கள் கிடையாது, நம்மளுடைய பார்வையில் முட்டாள்கள் இருக்கலாம். கரப்ஷனை பத்தி நீங்க பேசும்போது நான் இன்னைக்கு சொல்றேன், கரப்ஷன் இந்த பொண்ணு கடைசியில் அந்த நாடகத்தை முடிக்கும் பொழுது எஜுகேஷன் சொல்லி முடிச்சாங்க. அந்த தீர்ப்பு சொல்லும்போது நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த எஜுகேஷன்மா? எஜுகேட்டட் பீப்புள் தான் ரொம்ப கரெக்டா இருக்கான். சாதாரண பாமரன் இது விற்கிறவன், கத்திரிக்காய் விற்கிறவன், கீரை விற்கிறவன்லாம் கரப்ட் இல்லாத நேர்மையா தானே வந்துட்டு இருக்குது. இந்த நாட்டுல படிச்சவன் தானே, படிச்ச ஜட்ஜு வீட்டுல தானே 15 கோடி ரூபாய் பத்தி எரிஞ்சிச்சு. யார் வீட்டுல எரிஞ்சிச்சு? கீரைக்காரி வீட்டுல எரிஞ்சிச்சா? கத்திரிக்காய் விற்கிற வீட்டுல எரிஞ்சிச்சா? உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டுல எரிஞ்சுது. இன்னைக்கு கூட எஃப்ஐஆர் போடலையே, மறைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறோமே அந்த கேஸ. அப்போ திருட்டுத்தனம் பண்றதுனா யாரு? கீரைக்காரியா? மாங்காய் விற்கிறவளா? தேங்காய் விற்கிறவனா? அவங்கெல்லாம் இன்னைக்கு கூட ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுறான். பூக்கள் வித்து கோயில் வாசல்ல பூ விற்கணும்னு சொல்லி பூ வித்துக்கிட்டு போற ஒருத்தி. அவதான்மா இந்திய மக்கள். இந்த படிச்சவங்களாம் ஃப்ராடு. அவங்களுடைய படிப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்களோட எக்ஸ்பாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஜெயிலில் போய் வேலை செய்யும் போது நான் பார்த்துருக்கிறேன், 18 to 22 வயது மக்கள் எல்லாம் ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் படிக்காத கம்யூனிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பசங்க தான் உள்ள இருப்பாங்க. அவங்க தான் இந்த சட்டத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சவங்கலாம் அவங்க உள்ள எப்படி அரசியல்வாதி அந்த இன்ஸ்பெக்டர் பிடிச்சி அந்த கான்ஸ்டபிள் பிடிச்சி அவங்கள பிடிச்சி வெளியில வந்துருந்தாங்கல்ல. ஸோ படிப்பு என்பது எந்த படிப்புன்னு எனக்கு தெரியல. இந்த எஜுகேஷன் எல்லாம் படிச்சு இந்த நேர்மையா இருக்கக்கூடிய கீரைக்காரையும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, கும்பகோணத்துல வந்து இவ்வளவு கர்ச்சீஃப்காரெல்லாம் கர்ச்சீஃபை ரோட்ல போட்டு கட்டிட்டு போறான்ல, அடுத்த நாள் வரானே அந்த கர்ச்சீஃபை யாரும் திருடுறது இல்லையே. பாத்தீங்களா? நான் பாண்டி பசார்ல சென்னையில பார்ப்பேன், அந்த பேங்கிள் விற்கிறவன் அவன் இதெல்லாம் அப்படியே கட்டிட்டு போட்டுட்டு போவான், யாருமே திருட மாட்டாங்க. அப்ப திருட்டு சொசைட்டியா இது? திருடுறதெல்லாம் படிச்சவங்க தான் திருடுறான். ஏன்னா தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்க வேண்டியது நீதிபதிகள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், வக்கீல்கள், இவங்கெல்லாம் தான் திட்டு பர்சன் ஆயிட்டாங்க. பொதுமக்கள், சாதாரண மக்கள் திட்டு போய் ஆகல, இன்னும் அவன் கரப்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போன மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஜெயந்தி ராணி பேசும்பொழுது ஒவ்வொரு டாபிக்லையும் ஜெயந்தி ராணி ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு போவாங்க. விமன் மேல் இருக்கக்கூடிய வன்முறைகள், அந்த வன்முறைகளை எல்லாம் நம்ம வந்து இனி பிறக்கக்கூடிய காலங்களில் அப்ரோச் டு விமனே ஈக்குவாலிட்டி பேசிஸ்ல பார்க்கலாம்.
அதை நம்ம முதல்ல அந்த ஆட்டிடியூடை விமனை பார்க்குற ஆட்டிடியூடையும் நமக்கு மாற்றிக்கணும்.